ஹாய் மக்களே! வெல்கம் டூ மிடில் கிளாஸ் டெல்லி கிரிக்கெட்டர்ஸ். ஹாய் பிரபு அண்ட் ரேவந்த். ஹலோ ஹலோ நம்ம ஹலோ. பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோக்காக வந்திருக்கோம். எத பத்தி பார்க்க போறோம் நீங்க தம்ப்நெயில் அண்ட் டைட்டில்லயே பார்த்திருப்பீங்க. பி-டாகோட எஃபர்ட்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ் அதுக்கான ஒரு ரெகக்னிஷன் வீடியோ தான் இது. ஆக்சுவலி வந்து அவர எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம்னா, 21 கோடி கொடுத்து கோடிய ரீட்டைன் பண்ணது அதிசயம். ஆ, எங்கிடி 1 கோடி வாங்கினது அதிசயம். டிம் டேவிட் 3 கோடிக்கு வாங்கினது அதிசயம். புவிக்குட்டிக்கு 10 கோடி கொடுத்தது அதிசயம். இந்த வருஷம் கப்பு ஜெயிக்க போவது அதிசயம். அதிசயமே அசந்து போகும் ஆர்சிபி அதிசயம். அஜூபா அஜூபா அப்படின்னு யூடியூபோட உலக நாயகன்னு சொல்லலாம். யூடியூபோட நவரச நாயகன்னு சொல்லலாம். இல்ல யூடியூபோட சகலகலா வல்லவன் சொல்லலாம். இந்த மாதிரி நெறைய பேர் சொல்லி அழைக்கலாம். அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலி வந்து கிரிக்கெட்டுங்கிறது யூடியூப்ன்றது ஒரு என்டர்டெய்னிங் மீடியம். இப்ப நம்ம கிரிக்கெட் அனலிஸ்ட் அப்படின்னா ரொம்ப டெக்னிக்கலா பேசுறதா இருக்கட்டும். இல்ல நம்ம ஃபியூ இயர்ஸ் பேக் இப்போ ஆர்ஜே பாலாஜி வந்தப்பறம் தமிழ் கமெண்ட்ரிக்கு ஒரு ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி தமிழ் கமெண்ட்ரி அப்படின்னால ஐயோ தமிழ் கமெண்ட்ரியா ரீஜனல் லாங்குவேஜே வேணாம் இங்கிலீஷ்லயே பாத்துறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. அண்ட் யூடியூப்ல வந்து பேசுறவங்களுமே கூட ரொம்ப டெக்னிக்கலா பேசுவாங்க. ஏன்னா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அனாலிசிஸ் பார்ப்போம்ல, அது வந்து எவ்வளவு பேர் இன்வால்வா பார்த்திருப்பாங்க எனக்கு தெரியாது. பட் யூடியூப்ல இப்போ ஒரு மேட்ச் நடக்குது அப்படின்னா அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிவ்யூ எப்படி இருக்கும், அந்த மேட்ச்க்கு முன்னாடி ப்ரிவ்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரதுக்கு பெரிய ஊன்றுகோலா வந்து பீடாக் சாரோட வீடியோஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்மளால இது பண்ண முடியுது. அவரை பத்தின ஒரு கம்ப்ளீட் செட்டப் வீடியோ தான் இது. ரேவந்த் அண்ட் பிரபு தான் வந்து இனிஷியேட் பண்ணிருந்தாங்க. அவருக்கு வந்து ஒரு வீடியோ ட்ரிபியூ வீடியோ மாதிரியும் ரெகக்னிஷன் வீடியோ மாதிரியும் நம்ம பண்ணுவோம்னு சொல்லி எல்லாரோட தமிழ் கம்யூனிட்டி கிரிக்கெட் கம்யூனிட்டியோட ஃபேவரட்டா இருக்க பீடாக் பத்தின வீடியோ தான் இது. பிரபு நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. பீடாக் ஆக்சுவலா நான் ஆக்சுவலா ரொம்ப நாளாவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்துட்டு லைக் நீங்க ஆக்சுவலா சொன்னீங்க அவர் வந்து கிரிக்கெட் அனலிஸ்ட் லைக் என்ன சொல்றது யூடியூப் சென்சேஷனா தெரியணும். பட் அவருக்கு கிடைச்சிருக்க ரெகக்னேஷன் இப்பதான் கரெக்டா இருக்கு. ஒரு கிரிக்கெட் வேர்ல்ட்ல வந்துட்டு அவரை வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றது எல்லா இடத்துலயும் ரெகக்னைஸ் பண்றாங்க. அண்ட் மோரார் கிரிக்கெட்டை தவிர்த்து அவர் இன்னொரு 2 கேம்ல கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு அவரோட கால வந்துட்டு பதிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். கிரிக்கெட்டை தவிர்த்து பாத்தீங்கன்னா ஹாக்கி அண்ட் டென்னிஸ்ல வந்துட்டு அவரோட எஃபெக்ட் நிறைய இருந்திருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஆக்சுவலா நடால் வந்துட்டு அவரை கூப்பிட்டு ஃபெடரரை வந்துட்டு கிராஸ்ல பீட் பண்றதுக்காக 1 இயர் வந்துட்டு நடால் கூப்பிட்டு. ஸோ 1 ஆஃப் தி 6th விம்பிள்டன்ல வந்துட்டு அவர் வந்துட்டு ஃபெடரரை வந்துட்டு இது பண்ணாரு. அண்ட் நான் வந்துட்டு ஆக்சுவலா எனக்கு பீடாக் வந்துட்டு ரெகக்னைஸ் ஆனது ஆஷன் ஆனாலதான். ஆஷன் அவரு கூப்பிட்டு அவர் பண்ண வீடியோஸ் வச்சு பார்த்துதான் நான் அதுக்கப்புறமா பீடாக் பத்தி தனியா ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். என்ன சொல்றது லைக் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் பெங்களூர் இதுல படிச்சாரு. அதியமான் யூனிவர்சிட்டியோ சம்திங் ஏதோ ஒரு இதுல தான் படிச்சிருந்தாரு. சோ எனக்கு அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாவே வந்துட்டு பாத்தீங்கன்னா அவரை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா ஒரு ரொம்ப ஒரு லைக் என்ன சொல்றது ஒரு டெக்னிக்கலா இப்படி ஒரு கோணத்துல பார்க்கலாம். என்ன சொல்றது நார்மலா வந்துட்டு ஒரு கோச்சஸா இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே டெக்னிக்கல் அனாலிசிஸ்ங்கிறது இருந்ததா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நார்மலா என்ன சொல்றது ஒரு ஒரு பேசிக்ஸ் வச்சுட்டு தான் போவாங்க. இப்ப அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப்ல போட்டா கோலி அவுட் ஆறாரு அப்படின்னா அந்த லைன்லயே போட்டுட்டு இருக்கலாம் அப்படின்னு பாப்பாங்களே தவிர்த்து வேற ஒரு டெக்னிக்கலா இந்த இந்த இடத்துல குத்தி இவ்வளவு பவுன்ஸ்ல போட்டீங்கன்னா கரெக்டா அவர் நிக் ஆகும் அந்த மாதிரி அவ்வளவு டெக்னிக்கலா யாருமே அனலைஸ் பண்ணிட்டு இருந்தது இல்ல. சோ தேங்க்ஃபுல்லி இவரோட ஜேர்னி ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா நம்ம ஆர்சிபிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவரை கூப்பிட்டு வந்துட்டு ஒரு ஐபிஎல் செட்டப்ல வச்சு இவரை வந்துட்டு என்ன சொல்றது இவருக்குன்னு ஒரு அந்த இதுல வந்துட்டு ஒரு இடம் கொடுத்தாங்க. அண்ட் இவர் ஆக்சுவலா லெவல் 3 சர்டிஃபைடு கோச். பட் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட் டீமோட ஜாக் கேலிஸ் அண்ட் இன்னொரு ஒரு கோச் அவர் பேர் தெரியல ஆக்சுவலா அவரும் சவுத் ஆப்பிரிக்காவோட பேனல்ல இருந்தவர் தான். அவங்க 2 பேரும் வந்துட்டு இவர் பண்ண எஃபர்ட்ஸ் அண்ட் ஒர்க்கை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி ஜாக் கேலிஸ் போயிட்டு கிரேம் ஸ்மித் கிட்ட வந்துட்டு இவரை பத்தி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இவர் பிரசன்னா அகோரம்னு ஒருத்தர் இருக்காரு அவரோட டேலண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறமா வந்துட்டு கிரேம் ஸ்மித் தான் வந்துட்டு போர்டுல பேசி அவருக்கு வந்துட்டு இங்க விசா வாங்கி அவரை வந்துட்டு இங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் நம்ம என்னதான் சவுத் ஆப்பிரிக்கா வந்துட்டு வின் பண்ணலனாலும் அந்த ஒரு டென்யூர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா மூணு ஃபார்மேட்லயுமே டாப் டீமா இருந்தாங்க. இங்கிலாந்து சாரி ஓடியா இருக்கட்டும் 2020 இருக்கட்டும் டெஸ்டா இருக்கட்டும் ஆஸ்திரேலியால போய் ஆஸ்திரேலியா ஒரு சீரீஸ் டிஃபீட் பண்ணாங்க. ஸ்ரீலங்காவோட அவங்க வின் பண்ணதே கிடையாது அதுக்கு முன்னாடி. ஜாக் கேலிஸோட லாஸ்ட் டூர் வேற
அந்த டைம்ல ஸ்ரீலங்கால போயிட்டு ஸ்ரீலங்காவை அடிச்சாங்க. அண்ட் நிறைய ரிமார்க்கபிள் விக்டரிஸ் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். ஒரு ஒரு 10 இயர்ஸ் அவரோட டென்யூர்ல ரொம்ப நல்லா பண்ணாரு. அன்பார்ச்சுனேட்லி என்ன பொறுத்த வரைக்கும் 2015 வந்துட்டு இட் வாஸ் சவுத் ஆப்பிரிக்காஸ் வேர்ல்டு கப் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த டீம் ட்ரீம் டீமா இருந்தது. அந்த டீம் அப்படி அவ்வளவு சூப்பரா செலக்ட் பண்ணி செட் பண்ணி கடைசி வரைக்கும் அந்த ஜேர்னில இருந்து அந்த 2015 வேர்ல்டு கப் மிஸ் பண்ணதான் வந்துட்டு ரொம்ப இது பண்ணுவாங்க. அண்ட் யா இஸ் என்ன சொல்றது, ஒரு ஜெம் ஆஃப் அ பர்சன். அவருக்கு வந்துட்டு நான் வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு கோவோன்னு வந்து நான் பார்த்ததே கிடையாது. லைக் என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஒரு சைலண்ட் கை. ரொம்ப வந்துட்டு என்ன சொல்றது, அந்த எமோஷன்ஸை காட்ட மாட்டாரு. அண்ட் இன்னொன்னு ஒண்ணு என்னன்னா, அவர்கிட்ட பிடிச்சது அவரோட ஜோவியல் டைப் தான். அந்த ஜோவியல் அந்த ஹியூமரஸா இருக்கிறதுனாலதான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கோச்சிங் செட்டப்ல வந்துட்டு இவ்வளவு நாள் ப்ரொலாங் பண்ண முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட ஒரு ஹேட்ரட் பார்க்க முடியாது. லைக் ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்ண மாட்டாரு. சோ அதான் ஜெம் ஆஃப் பர்சன். நானே ரொம்ப பேச விரும்பல. ஓவர் டு ரேவந்த், அவரும் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இல்ல ப்ரோ, லைக் அவர் எனக்கு ரொம்ப அவர் பிடிச்ச ஒரு விஷயம் என்னதுன்னா, சரி அவர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஸோ 2004 வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அப்பவே வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்திலேயே வந்து 1 லட்ச ரூபா மாசம் சம்பாதிச்சிருக்காரு ஐடில அவரு. ஸோ அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு ஒரு வீடியோல, நான்லாம் ஒரு வாரம் டெவலப் பண்ண வேண்டிய கூட 3 நாள்ல முடிச்சு 4 நாள் சும்மா தான் உட்காந்துருப்பேன், எனக்கு என்னோட அதுல நான் அடிச்சிக்கவே முடியாது அப்படின்னு அவரோட பொட்டன்ஷியலா அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்கா அவர் சொல்லுவாரு. லைக் மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் இன்ஜினியர் அவரு. அதுக்கப்புறம் ஒரு பேஷனை விட்டுட்டு என்ன பண்ணாருன்னா, லைக் அந்த ஹைலி இப்போ 2004 1 லட்ச ரூபா வாங்கியிருந்தாருன்னா இப்பெல்லாம் அவர் பாத்தீங்கன்னா இப்போ 2025 இருக்கும். ஸோ 21 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் ஐடிலேயே இருந்திருந்தாருன்னா ஒரு வைஸ் பிரசிடென்ட் லெவலுக்கு ஒரு போயிருப்பாரு. ஒரு எம்என்சி ஒரு கார்பரேட்ல வந்து பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் லெவலுக்கு போயிருப்பாரு அவரு. ஸோ ஆனா அதெல்லாம் இல்லாம அதை விட்டுட்டு 25,000 ரூபாய் சம்பளத்துக்கு என்சிஏல கான்ட்ராக்ட் ஜாப் அவர் போயிருக்காரு. ஸோ அப்பதான் அவருக்கு அப்பதான் வந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரவிச்சந்திரன் அஸ்வின்லாம் அவர் அப்பவே மீட் பண்ணி அப்பவே பார்த்திருக்காரு. ஸோ அந்த என்சிஏ கான்ட்ராக்ட் மூலியமா தான் அவர் வந்து இந்தியா அண்டர் 19 பியூஷ் சாவ்லா, யோ மகேஷ் எல்லாம் விளையாடும் போது அந்த அண்டர் 19 டீமா அவர் வந்து அப்பவே வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் அனலிஸ்டா ஒர்க் பண்ணிருக்காரு. ஸோ அந்த கான்ட்ராக்ட் ஜாப் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காருன்னா, ஹாக்கில போய் இந்தியாவோட ஹாக்கி டீம்ல வந்து மாசம் 5,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்திருக்காரு. ஸோ 1 லட்சம் எங்க இருக்கு, 25,000 எங்க இருக்கு, 5,000 எங்க இருக்கு. பேஷன் எல்லாமே சொல்லலாம். ஆனா பின்னாடி ஒரு ஃபேமிலியும் இருக்கு. ஆனா இது எல்லாத்தையுமே அவங்க ஃபேமிலி சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதை நம்ம பாராட்டி ஆகணும். 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு அதை விட்டுட்டு 25,000 விட்டுட்டு இப்ப 5,000 ரூபாய் சம்பளத்துக்கு வந்திருக்காரு. ஹாக்கி டீமுக்கு வந்து அவருக்கு நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இருக்கிற மாதிரிலாம் அவ்வளவு ஃபெசிலிட்டிஸே கிடையாதான். அவரே ஒரு வீடியோல சொல்லியிருக்காரு, அஸ்வினா வீடியோல, நம்மளே தான் வந்து லாண்ட்ரி எல்லாம் கிடையாது, நம்ம துணியை நம்ம தான் துவச்சிக்கணும், சம்பளம் வந்து மாசம் 5,000 ரூபாய் நான் வாங்க, ரஞ்சி ட்ராஃபில நான் மீல் அலவன்ஸோட எனக்கு கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஹாக்கி டீம்ல இருக்கும்போது அவருக்கு என்ன ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்னா, அவர் அந்த அனலைஸ் பண்ணும்போது அவர் அந்த அனலிஸ்டுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா மேல ஒரு இடம் கொடுத்துருப்பாங்களாம். அந்த மேல இடத்துக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு வெறும் ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் வச்சுக்கிட்டு அந்த அவருக்கு தேவையான அனலைசேஷன் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துப்பாங்களாம். எடுத்துக்கிட்டு அந்த ஒரு வாட்டர் பாட்டில் மட்டுமே வச்சுக்கிட்டு அவர் வந்து அந்த அவருக்கு தேவையான தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்து அவர் வந்து அனலைஸ் பண்ணிருக்காரு. லைக் 2007 ஹாக்கி வேர்ல்டு கப்ல வின்னிங் பார்ட்ல இருந்திருக்காரு அவரு. எத்தனை பேர் தெரியும் தெரியல. ஸோ 2007 ஹாக்கியோட வேர்ல்டுல வின்னிங் பார்ட்டுக்கு இருந்திருக்காரு. லைக் அப்பதான் சொல்லியிருக்காரு வந்து அப்பதான் வந்து இந்தியா வந்து T20 வேர்ல்டு கப் ஜெயிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் பஸ்ல வந்து இறங்குனாங்க. இவங்க வந்து ஷேர் ஆட்டோ பிடிச்சிட்டு அந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க டெல்லியில. இதெல்லாம் வந்து பீடாகே சொன்னது அஸ்வின் கிட்ட. கிடையாதா லாண்ட்ரி எங்க போடுறது அப்படின்னு கேட்டேன். சார் நம்மளே தான் சார் துவச்சுக்கணும். என்னது நம்மளே துவச்சுக்கணுமான்னு? கொஞ்சம் வாழைப்பழம், பிஸ்கெட் ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட்லயே எடுத்துன்னு வாங்க, அங்க தண்ணி தவிர எதுவும் இருக்காதுன்றார். ஒலிம்பிக் குவாலிஃபயர்ஸ் மேட்ச். ஓகே, I'm talking about the Indian national team going for Olympic qualifiers. Indian T20 World Cup winning team ஒரு பஸ்ல, அதுக்கு வெளியே தோனி நிக்கிற மாதிரி ஒரு போஸ்டர், ரோஹித் சர்மா அடிக்கிற மாதிரி ஒரு போஸ்டர், யுவராஜ் சிங் இப்படி பேட்டை தூக்குற மாதிரி ஒரு போஸ்டரோட பஸ்ல வந்து இறங்குறாங்க. நாங்க வந்து ஷேர் ஆட்டோல 4 5 பேரா இறங்குறோம். நான் சொல்றது அப்பட்டமான உண்மை. இதுல வந்து எதுவுமே வந்து ஒளிவு மறைவோ எக்ஸாஜரேஷனோ கிடையாது. இன்னும் வந்து ஹாக்கி டீம் வந்து இந்தியன் நேஷனல் டீம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்கானமி கிளாஸ்ல டிராவல் பண்றாங்க. சோ அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து 2008 தான் ஐபிஎல் வந்துச்சு. T20 கிரிக்கெட் எவால் ஆகிற சமயத்துல அவருக்கு வந்து ஆர்சிபி வந்து அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. 2008ல இருந்து 13 வரைக்கும் ஒரு லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் கொடுத்து அனலிஸ்டா ஒர்க் பண்ணாரு. அங்கதான் 2009லயோ 10லயோ ஏதோ ஒரு மேட்ச்ல தான் டேல் ஸ்டெயின் வந்து பயங்கரமா அடி வாங்கிடுவாரு. இது வந்து அவரே சொன்னதுதான். டேல் ஸ்டெயின் வந்து போட்டு யாரோ பேட்ஸ்மேன் வந்து பயங்கரமா அடிச்சிருவாங்களாம். இவர் வந்து இல்ல என்ன மேட்ச் முடிஞ்சு ஹோட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் இவர் ரூமுக்கு போயிருக்காரு. இல்ல காவல்துறை இல்ல எனக்கு அனாலிசிஸ் எனக்கு வந்து நீ வந்து டிப்ஸ் கொடு, என்னை போட்டு பயங்கரமா அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் பாத்திருக்காரு அவர் பீடாக் வந்து ஒரு ஃபேமிலியோட இருந்திருக்காரு. அவருக்கு தான் அப்போ சின்ன குழந்தை பிறந்திருக்கு. சோ அப்ப வந்து டேல்ஸ்டன் வந்து சாரி நீ வந்து சொல்ல மாட்டியா, நான் வந்து நீ ஃபேமிலியோட இருக்குன்னு சொல்ல மாட்டேன், டிஸ்டர்ப் பண்ணிருக்க மாட்டேன்னு அப்படின்னு சொன்னாரு. இல்ல பரவாயில்ல வாங்க, ஆனா
அப்படின்னு சொல்லி டிப்ஸ் கொடுத்திருக்காரு. சோ அங்க பார்த்துதான் டேல் ஸ்டெயின் தான் வந்து சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட் போர்டுக்கு இந்த மாதிரி பண்ணிருக்காரு, இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு, நீங்க இவரை எடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான பிளேயர் சொல்லி போட்டதே வந்து பாத்தீங்கன்னா டேல் ஸ்டெயின் தான். ஸோ அங்க இருந்து தான் லைக் 2011ல இருந்து 15 வரைக்கும் கிரேம் ஸ்மித்துக்கா இருக்கட்டும், கிரேம் ஸ்மித், அசீம் அம்லா, ஃபேஃப் டியூப்ளசி, இவங்களோட எல்லாரோட ட்ரஸ்ட்லயுமே அவர் இருந்திருக்காரு. ஏன்னா கிரேம் ஸ்மித் மாதிரி ஒரு லெஜெண்ட் வந்து சொல்லியிருக்காருன்னா லைக் ஏதாச்சும் ஒரு மீட்டிங், இப்போ ஏதாச்சும் ஒரு டீம் மீட்டிங்லேயே வந்து இவர் ஒரு பாயிண்ட் சொன்னா வந்தாருன்னா யாருமே எதுவுமே பேசாதீங்க, அவர் ஒன்று சொல்ல வர்றாருன்னா அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். வீரேந்திர சேவாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுன்சர் போட்டு தேர்ட் மேன் நிக்க வச்சு விக்கெட் எடுத்திருக்கு. அது வந்து இவர் கொடுத்த ஐடியா தான். டெஸ்ட் மேட்ச்ல தேர்ட் மேன் முதல் ஓவர் முதல் பால் ஷேவாக்கு எடுத்த அனாலிசிஸ் பாயிண்டா இருக்கட்டும். 2010ல ஒரு டெஸ்ட் மேட்ச்ல வந்து ஸ்டெயின் வந்து ஒரு பிளான், சச்சினை இப்படிதான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் கொடுத்திருக்காரு. அதுவா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான இன்ஸ்பைரிங்கான ஒரு பாயிண்ட் தான். லைக் மோர் தேன் வந்து அவர் ஒரு கோச் தாண்டி ஒரு சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல வந்து அது ஒரு ஃபேமிலியா தான் அவங்க பார்த்திருக்காங்க. ஸோ இந்தியா டூருக்குலாம் வரும்போதெல்லாம் இல்ல, திடீர்னு ஒரு நாள் சவுத் ஆப்பிரிக்கா டீம் வந்து அவங்க வீட்டுக்கே வந்துட்டாங்களாம். நீங்க வா வீட்டுக்கு வர, ஐயோ எங்க வீட்டுல நீ திடீர்னு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன கொடுக்குறேன், ஒன்னும் வேணாம், நீங்க டீம் மட்டும் போட்டு கூட அப்படின்னு சொல்லி ஹசீம் அம்லா சொல்லுவாராம். ஒரு நாளைக்கு சவுத் ஆப்பிரிக்கன் டீமே அவங்க வீட்டுக்கு வந்துருச்சான். ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கோச்சா இருந்திருக்காரு. ஸோ இல்லைன்னா நீங்க அதான் அங்கதான் பீடாக்னே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிரசன்னா அகோரம்னு கூப்பிட வராம, அந்த அவங்க ஸ்லாங் வராம பீடாக் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஸோ லைக் நிறைய இன்ஸ்பைரிங்கான ஒரு கேரக்டர் ப்ரோ அவரு. ஏன்னா எவ்வளவோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்து மறுபடியும் வந்து ஃபேமிலிலயும் அவருக்கு பயங்கரமான ஸ்ட்ரகிள் இருக்கு. ஏன்னா அவங்க ஒய்ஃபுக்கு உடம்பு சரியாம இருந்து எவ்வளவு மென்டல் இல்னஸ் இருக்கு எனக்கு தெரியும். ஒரு அவங்க ஒய்ஃபுக்கு இருக்கிற ஒரு நிலைமை வந்து எங்க சொந்தக்காரங்களுக்கே நிறைய பேர் நம்ம உடம்பு சரியாம இருந்திருக்காங்க. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இல்ல, நீங்க எவ்வளவு பேர் அனலிஸ்டா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், நீங்க வீட்டுக்கு போகும்போது லைக் உங்களுக்கு வந்து இப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க பாத்துக்கணும் அப்படின்ற விஷயம் ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். லைக் வந்து என்ன சொல்றது, லைக் அவங்க ஒரு ரெண்டு பொண்ணுங்க வேற இருக்காங்க அவருக்கு. லைக் இதெல்லாம் எவ்வளவோ தாண்டி லைக் இவ்வளவு சிரிக்க வைக்கிறாருன்னு வைங்களேன். ஆனா அது பின்னாடி அவர் ஒரு வீடியோ முடிச்சுட்டு அவர் எவ்வளவு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாரு. லைக் ஹாஸ்பிட்டல் போறதா இருக்கட்டும், ரிப்போர்ட்ஸ் பாக்குறதா இருக்கட்டும், லைக் வந்து மறுபடியும் வந்து நம்ம அரௌண்ட் தி வேர்ல்டு என்ன அவருக்கு என்னென்ன கான்ட்ராக்ட் இருக்கோ அது பாக்குறதா இருக்கட்டும். லைக் அவரோட மென்டல் ஸ்டெபிலிட்டி எங்கேயோ இருக்கு ப்ரோ. ஸோ அதுதான் லைக் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்குன்னு நான் சொல்லுவேன் ப்ரோ. ஓகே, அதான் நீங்க அவரோட பாஸ்ட் எப்படி இருந்திருக்கு, அங்க எங்க இருந்து எந்த அளவுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு, எவ்வளவு கடந்து இந்த மாதிரி ஒரு பேரு இல்ல புகழ் அவருக்கு கிடைச்சிருக்குங்கிறதுலாம் நீங்க சம்மரைஸ் பண்ணீங்க. கொஞ்ச நேரம் வந்து அவரோட லைட்டர் சைட் ஆஃப் இதை பத்தி பேசினா இன்னும் கொஞ்சம், ஏன்னா அவ்வளவு ஃபிளேவர்ஸ் வச்சிருக்காரு. அதனாலதான் அந்த நவரச நாயகன், உலக நாயகன் ஆஃப் யூடியூப் அப்படிலாம் நம்ம நிறைய பேர் சொல்றதை பார்த்திருக்கோம். அண்ட் அவருக்கு பர்த்டேக்கு வந்து அஸ்வின் சேனல்ல கொடுத்த நம்ம போட்டோஸே பார்த்திருப்போம், எத்தனை கெட்டப்ல வந்திருப்பாரு. ஆக்சுவலி சும்மா ஒரு இதுக்கு பண்றப்போ ஒரு சிலர் வந்து அவங்கள வந்து ஃபன்னியா காட்டிக்கிறத விருப்பப்பட மாட்டாங்க. நான் வந்து இவ்வளவு டெக்னிக்கல் அனலிஸ்ட், நீங்க என்ன வந்து ஃபன்னியா காட்டுறீங்க, என்ன பார்த்தா நான் ஜோக்கர் மாதிரி இருக்கா, இந்த மாதிரி ஒரு எண்ணம் வர இவ்வளவு பேர் இருக்க மத்தியில, ஏன்னா அதை பார்த்து வேற யாரோ நினைக்க கூட வாய்ப்பு இருக்கு, ஏதோ காமெடி போல இருக்கு, காமெடி பீஸ் அந்த மாதிரி இல்லாம நான் டெக்னிக்கலா பேசுறேன், நான் இங்க என்டர்டெயின்மெண்ட் பண்ண வந்திருக்கேன்ற கிளாரிட்டி அவருக்கு இருக்கு. அண்ட் அங்க அஸ்வின் சேனல்ல அஸ்வின் வந்து அவ்வளோ வந்து அவர் ஓவர் ஷேடோ பண்ற அளவுக்கு பேசினா கூட அங்க அதை விட்டுருங்க. அடுத்து இங்க விஜய் கார்த்திகேயன் இருக்காரு, அவரு பேசுறது எல்லா பாயிண்ட்டும் என்ன தெரியுமா சொல்லுவாருன்னா, எக்ஸ்ட்ராடனரி ஒரு பாயிண்ட் நீங்க எடுத்துட்டு வந்தீங்க, வேற லெவல்ல நீங்க ஒண்ணு பேசுனீங்க, அது ஆப்போசிஷன் கருத்து இருந்தா கூட அவங்கள முதல்ல ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசுவாரு. ஆனா ஒன்னே ஒண்ணு இருக்கு இதுல அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாரு, அது அவ்வளவு அழகா இருக்கும். அதுக்குதான் உங்களை நான் ஆக்டோபஸ் சொல்றது அப்படின்னு சொல்லுவாரு. தெரியாது அப்படிங்கிற ஸ்லாங்கா இருக்கட்டும், இல்ல அவர் வந்து 2-3 ஐபிஎல்ஸாவே நல்லா ஃபாலோ பண்றீங்க. ஆனா லாஸ்ட் ஐபிஎல் ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஐஸ்வர்யா ராய் கமெண்ட் தான் வந்து அவர் விட்டுக்கிட்டு போயிடுச்சு. இன்ஸ்டாகிராம் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. இப்ப வந்து அதான் அஸ்வின் கிட்ட கேட்பாரு, என்னன்னா இந்த மாதிரி எடுத்திருக்காங்களே டாம் கரன், அல்சாரி ஜோசப், இவங்க எல்லாம் வச்சிருக்காங்களே, ரீஸ் ஸ்டாக்லி, இவங்க எல்லாம் வச்சு ஆர்சிபி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப பாருங்க பாக்குற எல்லாருக்கும் ஐஸ்வர்யா ராய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கும், அதுக்காக ஐஸ்வர்யா ராய் கிடைப்பாங்களா, அப்ப என்ன பண்ண முடியும், கல்யாணம் பண்ணவங்க ஐஸ்வர்யான்னு நினைச்சுக்கணும் அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுத்தாரு. தேங்க்யூ சுனில் ஸ்ரீனிவாசன், நீங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்ன சப்போர்ட் பண்றீங்க. இப்ப சொல்லு. கரெக்டா அவர் சொல்லியிருக்காரு. அதாவது அந்த சின்ன வயசுல ஐஸ்வர்யா ராய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படாத எந்த ஆம்பளையும் கிடையாது. ஆனா எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க, நீ தாண்டி ஐஸ்வர்யா ராயின்னு, அது என்னாலையும் சொல்ல முடியும். இப்ப நானும் உங்க இதுக்கே வரேன், நானும் சொல்றேன். அது ஹிட் ஆகி அதுவும் ஃபர்ஸ்ட் ஒரு 8 மேட்சஸ்ல 6 மேட்ச் வந்து ஆர்சிபி லாஸ்ட்னு நினைக்கிறேன் லாஸ்ட் சீசன்ல. அங்க இருக்கப்போ அவரோட பேசின வீடியோஸ் எல்லாம் பயங்கர ட்ரெண்ட் ஆகி
லாஸ்ட் சீசன் வந்து அவருக்கு ஒரு பிரேக் சீசனா நான் பாத்திருக்கேன். அதுக்கு முன்னாடியே வந்து அவர் தனி சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருந்தாரு. ஆனா ரொம்ப கம்மி 2K சப்ஸ்கிரைபர்ஸ் 3K சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அப்பல இருந்தே நான் பாத்துட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அண்ட் பாட்டு பாடுறது அது வந்து ஒரு ஏதோ ஒரு இது இருக்குன்னா அது வந்து ஒரு ட்ரேட்மார்க் ஆயிருக்கு. இப்ப வந்து ஒரு பாட்டு பாடலன்னா ஐயோ பீடா பாட்டு பாடலையே அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஒரு இது இருக்கு. அதுக்காக ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வர்றாரு. அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் தாண்டி மேட்ச் அவேர்னஸ் தாண்டி என்ன நடந்திருக்கு, மேட்ச்ல எந்த இடத்துல டர்னிங் பாயிண்ட் இருந்திருக்கு, எங்க கரெக்டா தப்பு பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி டெக்னிக்கல் பாயிண்ட்ஸும் பேசி என்டர்டைன்மெண்ட்டும் பண்ணணும் அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய ஸ்கில் வேணும். பெரிய அவரை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க ப்ரெஷர். அவர் வந்து ஆல்ரெடி நிறைய டீமுக்கு அனலிஸ்டா இருக்காரு, ஒரு சில டீம்ஸ் கோச்சா இருக்காரு. அது இல்லாம எத்தனை பேருக்கும் அவர் ப்ரொஃபசர் பீடாக் அப்படின்னு தான் சொல்றாங்க. நிறைய பேருக்கு வந்து கிளாஸஸ் எடுக்கிறாரு இந்த அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸை பத்தி. அது இல்லாம யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அதுவும் இல்லாம அஸ்வின் சேனல்ல திருப்பி போயிட்டு பேசுறாரு, கூப்பிடுற இடத்துல எல்லாம் கெஸ்டா போய் பேசுறாரு. ஃபேமிலியில அவ்வளவு கன்சர்ன் இருக்கு, அவங்க ஒய்ஃப் வந்து அந்த மாதிரி கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அவர் கண்டினியூஸ் வீடியோ போடுறாரு. லாஸ்ட் வீடியோ நீங்க பாத்துருந்தீங்கன்னா அந்த கன்கஷன் சப்புக்கு நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் லைவ், அந்த டைம்ல பண்ணிட்டாரு. மேட்ச் முடிஞ்சு ஒரு 16 மினிட்ஸ் வீடியோ பேசிருக்காங்க. ஹாஃப் அன் ஹவர்க்குள்ள வீடியோ டெலிவர் ஆகி அந்த அளவுக்கு டெடிகேஷன் அண்ட் அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் நான் வந்து பார்த்து வியக்கிறேன். அந்த மாதிரி ஏஜ் குரூப்ல அவ்வளோ அச்சீவும் பண்ணி அண்ட் இவ்வளோ ஒரு கேலிபர்ல இருந்துகிட்டு அனலிஸ்டா இருந்துகிட்டு வந்து டெலிவர் பண்றாரு. ஆடியோக்கு அவரோட பர்த்டேக்காக பேசியிருப்பாரு. ஏங்க நான் வந்து ஒரு அனலிஸ்டா இருக்கேங்க, அதுல நான் சம்பாதிச்ச எனக்கு சாட்டிஸ்பாக்சனை விட ரெக்கக்னிஷனை விட எங்க யூடியூப்ல வந்து இவ்வளவு பேர் ரெக்கக்னைஸ் பண்றாங்க. அதனால நான் இருக்க எல்லாத்தையும் விட்டு நான் இதை பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. நான் யோசிக்கிறேன் அனலிஸ்ட் ப்ரொஃபஷனே விட்டு நான் ஃபுல் டைம் யூடியூபரா இல்லாமன்ற அளவுக்கு எனக்கு இருக்கு. அவ்வளவு வந்து ஆதரிக்கிறாங்க மக்கள் எனக்கு அப்படிங்கிறத சொன்னாரு. அதை கேட்கவே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு, அது எமோஷனலா இருந்துச்சு. ஸோ இந்த லைட்டர் வெர்ஷன் ஆஃப் சைடு நீங்க வந்து யூடியூபரா அவரை பார்த்து எந்த அளவுக்கு என்ஜாய் பண்றீங்க, எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றீங்க? பிரபுவே ஸ்டார்ட் பண்றோம், அப்புறம் ரேவன். இல்ல ஆக்சுவலா நீங்க நடுவுல வந்துட்டு பேசினால நான் கொஞ்சம் விட்டுருந்தீங்கன்னா என்ன, அவர் பேசினதுக்கு அப்புறம் என்ன பேச விட்டுருந்தீங்கன்னா நான் ஒரு ஆதங்கத்தை அழுதுருப்பேன். ஏன்னா அவர் எப்ப வந்துட்டு அந்த ஐஸ்வர்யா ராய் கமெண்ட் சொன்னாரோ அப்போ அவருக்கு வந்து அபியூஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஆர்சிபி ஃபேன்ஸ் ஆக்சுவலா சாரி டு மென்ஷன், பட் அந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க ஒய்ஃபை வந்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கலா ஹார்ஷா கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் அடுத்த வீடியோலயே சொல்லியிருப்பாரு, எனக்கு வந்துட்டு என்னோட ஒய்ஃபுக்கு வந்துட்டு 3rd ஸ்டேஜ் ஆஃப் பிளட் கேன்சர், ஸோ நான் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும், ஸோ எதுனாலும் என்னோட நிறுத்திக்கங்க. அப்ப கூட வந்துட்டு அவங்கள கலாய்க்காதீங்க, அபியூஸா பேசாதீங்கன்னு சொல்லல, என்ன கலாய்ங்க என்ன அபியூஸா பேசிக்கங்க, அவங்கள பத்தி தேவையில்லாம பேசாதீங்க அப்படின்னு சொன்னாரு. ஆக்சுவலா அது லைக் என்ன சொல்றது, ஆஸ் ஒரு லைட்டர் பாயிண்ட்ல நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் ரேவந்த் ப்ரோ சொன்ன மாதிரி 1 lakh ஜாப், அதை விட்டுட்டு ஒரு 25,000 ஜாப், ஒரு அந்த 3,000 5,000 ருபீஸ்க்கு ஒருத்தரால வராருன்னா எந்த அளவுக்கு ஒரு பேஷன் இருந்தா நம்ம பண்ண முடியும். நம்ம நார்மலா இப்போ ஒருத்தவங்க ஒரு ஜாப் விட்டுட்டு அடுத்த ஜாப் தேடுறோம்னா அட்லீஸ்ட் அந்த கிரேட் அந்த சேலரி இதுலயே விழுந்தாதான் நம்ம போவோம். அதை விட கம்மி சேலரி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவோம்னா நெகோசியேட் தான் பண்ணுவோம். கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த மாதிரி போறாருன்னா அவருக்கு எவ்வளவு பேஷன் இருக்கணும். லைக் அவர் ஆக்சுவலா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாரு, பட் அவருக்கு சம்திங் ஏதோ இன்ஜுரியோ ஏதோ வந்துச்சுன்னு தெரியல, அதனால வந்துட்டு கிரிக்கெட்ல ப்ரொலாங் பண்ண முடியல. அம்பையரிங் பண்ணாரு, அம்பையரிங்ல சம்திங் 2nd லெவலோ 3rd லெவலோ அம்பையரிங் முடிச்சிட்டு இருந்தாரு. பட் அவருக்கு ஐ டிஃபெக்ட் ஆனனால வந்துட்டு பாத்தீங்கன்னா லைக் அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் கிரிக்கெட்ல இருக்கணும், அது வந்துட்டு ஏதோ கிரவுண்ட்ல இருக்கும் இல்ல வந்துட்டு ஒரு அம்பையரா இருக்கும், எதுவுமே கிடையாது, ஷுட் பி பார்ட் ஆஃப் தட். பட் அந்த ஐல வந்துட்டு வந்த ப்ராப்ளம்னால வந்துட்டு அவரால் அம்பையரிங்கும் பண்ண முடியல. ஸோ அடுத்து வந்துட்டு இன்னொரு ஒரு ஆஸ்பெக்ட் எடுத்துட்டு வராரு. நம்மளாம் என்ன பண்ணுவோம் நார்மலா இப்போ ஜென்ரலா ஒரு மிடில் கிளாஸ் பையன் வந்துட்டு போயிட்டு கிரிக்கெட் ஆடணும்னா கிரிக்கெட் ஆகலன்னா அவ்வளவுதான், அடுத்து அவன் ஐடி போவான், இல்ல இன்ஜினியரிங் போவான், இல்ல டாக்டர் படிப்பான், இல்ல சம்திங் வேற ஏதோ ப்ரொஃபஷனுக்கு மாறி போயிடுவான். ஆனா அவர் வந்துட்டு நான் கிரிக்கெட்டர் தான் ஆகணும், கிரிக்கெட்ல ஏதோ ஒரு பங்குல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணதே வந்துட்டு ஆக்சுவலா எனக்குமே இப்போ வந்துட்டு என்ன சொல்றது, அதுதான் ஒரு இன்ஸ்பிரேஷனே. சம்திங் நம்மளால கிரிக்கெட் ஆக முடியல, சரி எங்கேயோ ஒரு இடத்துல கிரிக்கெட் பத்தி பேசிட்டு இல்ல ஒரு கமெண்ட்ரி மாதிரி பண்ணிட்டு இருப்போமோ, அந்த ஒரு தாட்ல அவர் இருந்திருக்காரு அப்படிங்கிறது பெரிய விஷயம். அண்ட் அந்த லைட்டர் வெர்ஷனும் நம்ம பார்க்கணும். அஸ்வின் வந்துட்டு நைட்டு நம்ம ஊர் டயத்துக்கு 10 மணிக்கு வீடியோ போடுவாரு. சவுத் ஆப்பிரிக்கா வந்துட்டு பாத்தீங்கன்னா சில சமயம் வந்துட்டு பாத்தீங்கன்னா லைக் என்ன சொல்றது, அந்த டைம் டிஃபரன்ஸ் இருக்கும். அவர் காலையில வீடியோ போடுறப்ப அவருக்கு அப்பதான் 6 மணி ஆயிருக்கும். ஸோ அவர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாரு, லைக் அந்த டைம் டிஃபரன்ஸ் இருக்குங்கிறனால அஸ்வினே நிறைய வீடியோல மென்ஷன் பண்ணுவாரு. அதுக்கெல்லாம் ஒரு சூப்பர் டெடிகேஷன் வேணும். நீங்க சொல்றீங்க பாட்டு ரெடி பண்ணிட்டு வரணும்னு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க ஃபேமிலியில இவ்வளவு இஷ்யூஸ் இருக்கு, நீங்க அப்போ உட்காந்து இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன பாட்டு போட்டா கரெக்டா இருக்கும். எல்லாத்துக்கும் வந்துட்டு சும்மா ஒரு பாட்டு பாடினா அது மீனிங்ஃபுல்லாவும் இருக்கணும், அந்த சப்ஜெக்ட் ஓரியன்டா அது ரிலேட்டும் ஆகணும், அதுக்கேற்ற லிரிக்ஸும் போடணும்.
நம்ம ஒரு 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 சீரிஸ் ஆரம்பிச்சா அதை வந்துட்டு ஃபர்தரா நம்மளால கண்டினியூ பண்ணவே முடியல, நமக்கு நிறைய பிரேக்ஸ் வருது. பட் அவர் ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு டீமுக்கும் ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு பாட்டை பிடிச்சி, அது கஷ்டம். நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம், பேக் அண்ட் டீம் இருக்கும், அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் எல்லாம். அட் தி எண்ட் ஆஃப் தி டே அவர் அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு வரணும், அதை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். அதெல்லாம் எவ்வளவு கஷ்டமான விஷயம். அண்ட் இன்னொன்னு நீங்களே சொன்னீங்க, நம்மளே நிறைய பேர் பார்த்திருப்போம், ஒரு சிலர்லாம் வந்துட்டு லைக் 2 வாட்டி 3 வாட்டி மார்க் பண்ணா 4வது வாட்டி வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு கோவத்துல வந்துட்டு லைக் தபார்னு ஏஞ்சி போயிடுவாங்க. பட் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆப்போசிட் பர்சனுக்கு வந்துட்டு அவர் கிரெடிட் கொடுத்துட்டு தான் என்ன சொல்றது, தன்னோட பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஆஷா அது கரெக்ட் தான் ஆஷா, நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஆஷா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இவரோட பாயிண்ட் எடுத்து டிஃபெண்ட் பண்ணி வைப்பாரு. அண்ட் அதே ஐஸ்வர்யா ராய் அந்த கமெண்ட் கொடுத்த அதே சீசன்ல பாதி சீசன்ல இருந்து இந்த தப்ப மாத்துனாங்கன்னா அவங்க வந்துட்டு குவாலிஃபை ஆவாங்க பிளே ஆஃப்ஸ்னு சொன்னதும் அவர் தான். அந்த ரெண்டுமே கான்ட்ராடிக்டரி பாயிண்ட். இவங்க வந்துட்டு இதை வச்சுட்டு பிளே ஆஃப் போக மாட்டாங்கன்னு அந்த ஸ்டார்ட் ஆஃப் தி சீசன்ல சொல்லிட்டு அவங்க அவ்வளவு டவுன்ல 6 லாஸ் ஆனப்பவும் அவர் சொன்னது, வில் ஜாக்ஸை எடுத்து அவங்க கரெக்டான பிளேஸ் கொடுத்து ஆட விட்டு பவர் பிளேல அவங்களுக்கு ஓவர் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னதும் அவர் தான். ஸோ அது பெரிய விஷயம் தான். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி என்ன சொல்றது, அந்த இங்க இவ்வளவு ரெகக்னேஷன் கிடைக்குதுன்னா நான் அதை விட்டுட்டு இங்கேயே வந்துருவேன் அப்படின்னது. அப்படிதான் ஒரு ஹாக்கி டீமுக்குமே போனாரு. ஹாக்கி டீம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 1950s அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா லைக் அவங்க பெருசா எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணல. அவர் சொல்லியிருப்பாரு, லைக் அர்ஜென்டினால வந்துட்டு லைக் ஒரு மேட்சுக்காக விளையாட போயிருந்ததுக்காக நாங்க போயிருந்தோம், அங்க மேல ஒரே ஒரு சீட் கொடுப்பாங்க, நீங்க அங்கேயே தான் உட்காந்து இருக்கணும். ஒரு ஃபர்ஸ்ட் குவார்டர் முடிஞ்சிருச்சுன்னு எந்திரிச்சு போயிட்டீங்கன்னா வேற ஒரு அர்ஜென்டைன் வந்து உட்காந்துருவான், அவனுக்கு இங்கிலீஷும் தெரியாது ஒன்னும் தெரியாது, அவன்கிட்ட பேசி புரிய வைக்கவே முடியாது, நான் வந்துட்டு இந்த டீமோட கோச், நான் இங்க உட்காந்து மேட்ச் பார்க்கணும், சோ ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிமாங்க. அவர் கேட்பாரு ஆக்சுவலா லாண்ட்ரி எல்லாம் இது பண்ணணும்னா லாண்ட்ரி எல்லாம் போடலாம், லாண்ட்ரி எல்லாம் கொடுக்க முடியாது, நம்ம சட்டையை நம்ம தான் தோச்சுக்கணும் அப்படின்னாங்களாம். அடுத்த நாள் காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகும்போது வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வாழைப்பழமும் சம்திங் ஏதோ 2-3 ஃப்ரூட் ஆப்பிள் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்களாம். பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு கேட்டதுக்கு இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னாங்களாம். அவர் ஆக்சுவலா அந்த ஆஷ் வீடியோல பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப வந்துட்டு துதிக்கோர் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு அவரோட மன வேதனையை சொல்லியிருப்பாரு. அவருக்கு ஆக்சுவலா அது எண்ட் ஆஃப் தி டே அவர் எதிர்பார்க்கறது சேலரியோ இல்ல வேற ஏதோ தெரியாது ரெகக்னேஷனோ கிடையாது, இந்தியா நல்லா பண்ணும் அப்படின்னு தான் இது பண்ணாரு. அண்ட் இப்பவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா தான் வந்துட்டு T20 வேர்ல்டு கப் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சாரு 2024ல. லைக் இஃப் சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும், சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். இவ்வளவு நாளா சவுத் ஆப்பிரிக்காக்கு ஒர்க் பண்ணதுன்னப்போ நீ ஒரு ட்ரைட்டரு, நீ இந்தியால இருந்துகிட்டு சவுத் ஆப்பிரிக்காக்கு சப்போர்ட் பண்ற, இது வந்துட்டு என்ன சொல்றது லைக் ஒரு பேக் ஸ்டாப் பண்ற மாதிரி இந்தியாவுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னப்போ அவர் அவ்வளவு மனவேதனையோட இது எக்ஸ்பிளைன் பண்ணாரு. Okay, I am a level 3 certified coach. I have got 23 years of experience which no analyst in the world has got. I am a qualified umpire. Okay, I am an electronics and communication engineer. I have a postgraduate diploma in computer applications. I am a Microsoft certified software developer. I quit my IT job, highly paid IT job, to join the National Cricket Academy for a contract job of 25,000 rupees per month. I have worked with the Indian hockey team for a salary of 5,000 rupees to show what I got to do for this country. I am sidelined for no reason. No one wanted me to work in Indian team in any capacity. No one wanted to hire me in IPL in any capacity. No one wanted to hire me even in TNPL for any capacity. I have got my wife who is suffering for high 4-stage blood cancer. I have to treat her. There are 2 kids growing up. I have to earn to save my family. I have got no other option apart from leaving India and to going there and work where I am respected. I am not wanted in India. So please, again, I am begging you, don't ever say that I am not interested to work in India. I am sidelined for no reasons. I am sidelined for no reasons. Sorry if I am getting emotional. Please don't ever again say that I am not interested to work. I am not wanted. Please give the reason why I am not wanted. I am a dumb fellow. Don't you think I'm not good enough to work with the international team or any IPL team? Please give me your answer. இவ்வளவு இடத்துல வந்துட்டு நான் வந்துட்டு இவ்வளவு பண்ணிருக்கேன், NCAல இருந்திருக்கேன். அவர் ஆக்சுவலா இந்த இந்தியன் டீம் செலக்ஷன் கமிட்டியில வந்துட்டு ஆக்சுவலா ஒரு என்ன சொல்றது ரஞ்சி டிராஃபில இருந்து யாரை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு சம்திங் ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி பண்ணி இது பண்ணாரு. யார் எவ்வளவு ரன் அடிச்சிருக்கான், டாப் ரன் ஸ்கோரர்ஸ் யாரு, அவனுக்கு என்ன மிஸ்டேக் இருக்கு, அவன் என்ன மிஸ்டேக் ரெக்டிஃபை பண்ணா டீம் ஃபுல்ல வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாஃப்ட்வேரோ சம்திங் அப்பவே வந்துட்டு இதை ரெடி பண்ணாரு. இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால வந்துட்டு ஒரு பிளேயர் பேர் மறந்து போச்சு, ஃபங்கிசோவா இல்ல வேற யாரோ எனக்கு சரியா தெரியல, அந்த ஒரு பாட்காஸ்ட் இங்கிலீஷ் பாட்காஸ்ட் ஒன்று பண்ணிருப்பாரு. அதுல ரொம்ப சூப்பரா பேசியிருப்பாரு. அதுல வந்துட்டு ஏன் நம்ம வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா கப்பே வின் பண்ணது இல்ல அப்படின்னா IPL அவங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க, நம்ம கிரிக்கெட்டுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோம், அவ்வளவுதான். சோ அந்த மாதிரி லைக் என்ன சொல்றது ரொம்ப சிம்பிளர் டேர்ம்ஸ்ல பேசுவார். இப்போ ஒண்ணுமே இல்ல, அவர் பேசுற டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் நமக்கு ஏன் புரியுதுன்னா ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்றாரு. எதுவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப நார்மலா ஒரு டெக்னிக்கல் அனலிஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு கெத்தா இருப்பாங்க,
லைக் ரொம்ப கம்மியா தான் பேசுவாங்க. இவர் பாத்தீங்கன்னா டு த கோர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணா புரியும். இப்ப ஒண்ணும் இல்ல, அந்த விராட் கோலி வந்துட்டு ஏன் அவுட் சைடு தி ஆப்ஷன் பால விளையாடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு வீடியோவே எடுத்து போட்டிருந்தாரு. இப்ப இல்ல 2018 அவர் போட்டாரு. சோ அது ஏன்னா அவர் சிம்பிளிஃபை பண்ணி சொல்றதுனாலதான். இப்போ பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா அதை சிம்பிளிஃபை பண்ணி ஒருத்தங்களுக்கு எப்படி எடுத்து சொன்னா புரியுமோ அப்படி சொன்னாதான் வந்துட்டு லைக் அவங்களால அதை ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிற காரணத்தினால அவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணி சொல்றாரு. கேம்ல அப்படி சொல்றாரு, ஓகே, நம்ம கிட்ட ஏன் சொல்லணும்? அதுதான் அவரோட டெடிகேஷன். ஏன்னா நம்ம அவருக்கு வந்துட்டு ஒரு இடம் தரோம். ஸ்பீடாக வந்துட்டு அவரு அவர் வந்துட்டு இவ்வளவு சூப்பரா பண்றாருன்னு ரெகக்னைசேஷன் நம்ம கொடுக்கறனால தான் அவருக்கு அது இன்னும் மோட்டிவேட் ஆகுது. நமக்கு வந்துட்டு இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப இன்னைக்கு இந்தியா ஜெயிச்சிட்டாங்களா, பட் இந்தியா இதுல என்ன தப்பு பண்ணாங்கிறதையும் சொல்லுவாரு. பட் அதை வந்துட்டு ரொம்ப சிம்பிளிஃபையா சொல்லுவாரு. என்ன சொல்றது, லைக் ஹார்ஷா சொல்ல மாட்டாரு, இது தப்பு அது தப்பு அப்படிங்கறத லைக் பாயிண்ட்டுக்கு வந்து கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதனாலதான் லைக் யூடியூப்ல வந்துட்டு இவ்வளவு ஹிட் கிடைச்சது. அண்ட் இதுக்கு தான் அவர் வந்துட்டு லைக் யூடியூப் நான் வந்துடுறேன் அப்படின்னு அவர் நினைக்கிறது. ஓகே, ரேவந்த், over to you. இல்ல ப்ரோ, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அஸ்வின் மூலியமா தான் பீடாக்னு ஒருத்தர் இருக்காருன்றதே தமிழ் ஆடியன்ஸ்க்கு நிறைய பேர் தெரிஞ்சுது. பீடாக் ஒருத்தர் இருக்காருன்றதே அஸ்வின் தான் ஃபர்ஸ்ட் அந்த லாக்டவுன் டைம்ல. அப்பெல்லாம் வந்து ஸ்ட்ரீம் யார்ட்ல கூட அஸ்வின் ஷோ பண்ணல, அந்த ஜூம் லிங்க்ல தான் கூட தான் ஷோ பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு 9 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படிதான் பண்ணிட்டு இருப்பாரு. எப்ப வந்து பீடாக் அப்படின்றவர் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சாருன்னா, அஸ்வினும் பீடாக் அப்புறம் அந்த காமெடி ஸ்டாண்டப் காமெடி பிரவீன் ஒருத்தர் இருப்பாரு. ஸோ இவங்க 3 பேரும் ஸ்டாண்டப் காமெடி பிரவீன், இவங்க 3 பேர் சேர்ந்து அந்த ஐபிஎல் வீடியோலாம் தொடர்ந்து பண்ண அப்படியே அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஃபேமஸ் ஆகவே ஆரம்பிச்சாரு. லைக் ஹேட்ஸ் ஆஃப் டு அஸ்வின் தான். ஏன்னா அஸ்வின் வந்து நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணியிருக்காரு பீடாகுக்கு. அவர் வந்து அது பீடாகவே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அஸ்வின் நீங்க எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆர்பிஎஸ்ஜில வந்து ஒரு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2019 வந்து 2019 கரெக்ட் 2019 வந்து அஸ்வின் கேப்டனா பஞ்சாப்ல இருக்கும்போது எனக்கு பீடாக் அனலிஸ்டா வேணும்னு சொல்லி ஒர்க் பண்ற சான்ஸ் கொடுத்திருக்காரு. ஸோ அஸ்வின் வந்து பேக் அண்ட் சப்போர்ட் வந்து நாட் ஒன்லி ஃபார் பீடாக், ராஜாமணின்னு ஒரு கோச் இருக்காருல்ல, ஃபிட்னஸ் கோச், அவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பேக் போனா இருந்திருக்காரு. ஸோ லைக் வந்து பீடாக் அப்படின்ற ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு கேரக்டர் வந்து இப்போ வெளியே வந்திருக்குன்னா அதுக்கு மிக பெரிய பங்கு வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினுக்கு தான் நான் கொடுக்கணும். ஏன்னா அவர் இப்ப நான் சொன்னேன், இப்ப நான் இதுக்கு முன்னாடி பேசினேன், அது எல்லா வீடியோஸ் நான் பார்த்திருக்கேன். ஸோ அதை பார்த்து நான் கொடுக்குற பாயிண்ட்ஸ் தான் இது எல்லாமே. லைக் ரொம்ப இன்ஸ்பைரிங்கான கேரக்டர் தான் ப்ரோ. லைக் யூடியூப்ல லைக் அவர் நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். லைக் இப்பதான் ரீசெண்டா இவர் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. லைக் அதுக்கு முன்னாடி இருந்து அஸ்வினா சேனல்ல மேக்ஸிமம் ஒரு 500 வீடியோ போட்டிருந்தாருன்னா இவர் ஒரு 250 வீடியோல இவர் இருப்பாரு. ஸோ ஐ திங்க் லைக் ஏன்னா எல்லா ஒரு ஜேர்னலுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் எக்ஸல் பண்ண முடியவே முடியாது யாராலையுமே. ஒரு ஹைலி பேயிங் சாஃப்ட்வேர் ஐடி எம்ப்ளாயி ஒரு அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் டீம் அனலிஸ்டா இருந்து அவர் கொடுக்குற பாயிண்ட்ஸ் வந்து ட்ரஸ்ட் பண்ணி ஒரு 5 வருஷமா அவருக்கு டீம்ல ஒர்க் பண்றதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஹாக்கிலையும் சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஹாக்கிலையும் அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நடால் டென்னிஸ் மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து நடாலுக்கு அனலிஸ்டா இருந்திருக்காரு. இந்தியாவோட ஹாக்கி டீம்ல வந்து இதுவா இருந்திருக்காருங்கும் போது இல்ல லைக் ஈஸியே கிடையாது அது. லைக் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு ஜேர்னல்ல நீங்க ஒரு கெரியர்ல நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னா அதுல சக்சஸ் ஆகலாம். அதை விட்டுட்டு நீங்க இன்னொரு இதுல அகலக்கால் வச்சீங்கன்னா ஏதோ ஒரு இதுல பேலன்ஸ் போயிடும். ஒண்ணு இதுல பேலன்ஸ் போயிடும், இல்ல அதுல வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல் பண்ண முடியாது. ஆனா இவர் வந்து எல்லா இதுலயுமே வந்து எக்ஸல் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் இது வந்து நம்ம வந்து நான் ஒரு பெரிய ஒரு வேவா பாக்குறேன். ஸோ லைக் பண்ணது எல்லாமே அட் இன்டர்நேஷனல் லெவல். ஹாக்கியா இருக்கட்டும், டென்னிஸா இருக்கட்டும், கிரிக்கெட்டா இருக்கட்டும். 2004 ஒரு எம்என்சி 2004 ஐடி அப்படின்னா இது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கும். ஸோ ஐடி கம்பெனி 2004 ஒருத்தர் ஐடி ஜாப் 1 லட்ச ரூபான்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம எக்கனாமிக்கலாவே வந்து நிறைய பேர் டெவலப் ஆயிருக்க மாட்டாங்க 2004 ஸோ அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு லைக் லைஃப்ல அவர் பார்க்காததே கிடையாது. அதான் எனக்கு பயங்கர அவர்கிட்ட பிடிச்சதே அதான். பார்க்காத அப்ஸும் கிடையாது, பார்க்காத டவுனும் இப்போ ஒரு ஃபேஸ் பண்ணிட்டு டவுன் ஃபேஸும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் போது இல்ல லைக் என்னதான் இருந்தாலும் என்னதான் கஷ்டம் இருந்தாலும் அது எல்லாமே வந்து ஆஃப் தி கேமரா வந்து அவர் எமோஷன்ஸை வந்து விட்டுட்டு முன்னாடி வந்து லைக் அந்த ஒரு 45 மினிட்ஸோ இல்லை 1 ஹவர் சிரிச்சு பேசுறதா வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு அவர்கிட்ட கத்துக்கிறது. அந்த காலத்துல வந்துட்டு 1 LPA சேலரினாலே ஆக்சுவலா பெரிய விஷயம். 1 LPAனாலே கிட்டத்தட்ட நீங்க வந்துட்டு மந்த்லி 10,000 ஏர்ன் பண்ணுவீங்க.
அப்படி இருக்கும்போது ஒரு 1 lakh ஒரு மைக்ரோசாஃப்ட் மாதிரி ஒரு ஜாபை விட்டுட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறப்போ அங்கேயே வந்துட்டு அவரோட டெடிகேஷனை பாராட்டி தான் ஆகணும். அண்ட் இன்னும் லைட்டர் நோட் நம்ம பார்க்கும்போது லைக் அனலிஸ்டா எல்லா இடத்தையும் கவர் பண்ணிருக்கான்னு பார்க்கணும். பட் அவர் கால் வச்ச எல்லா இடத்துலயுமே இந்தியாவுக்கு ஹாக்கி இது பண்ணாரு, ஒரு கப்பும் வாங்கி கொடுத்தாரு. நடாலுக்கு வந்துட்டு ஃபெடரரை வந்துட்டு கிராஸ்ல பீட் பண்றாரு. கிராஸ்ல வந்துட்டு ஃபெடரர் என்னைக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்ட் பீஸ்ட். நடாலுக்கு அந்த ஒரு 1 year சம்திங் 1.5 years கூட இருந்து நடால வந்துட்டு ஃபெடரரை பீட் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு இது பண்ணாரு. த்ரூ அவுட் தி லீக்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா T10க்கு ஏதோ ஒரு டீம் பண்ணாரு, PSL பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா PSL இன்னொரு ஏதோ போல விவியன் ரிச்சர்ட்ஸோட ஆக்சுவலா வந்துட்டு ஒரு டென்யூர் வந்துட்டு இது பண்ணாரு. அவருக்கு ரொம்ப ஆசை விவியன் ரிச்சர்ட்ஸோட நான் ஒர்க் பண்ணணும்ட்டு. கடைசியில அதுவும் வந்துட்டு இதுவாச்சு, அவங்களும் கப்படிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவர் தொட்ட இடம் எல்லாமே வின் பண்ணிடுச்சு எக்ஸப்ட் RCB அண்ட் ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ். அந்த 2 டீம் மட்டும் தான் அவரால் எதுவும் பண்ண முடியல. அண்ட் பஞ்சாப் அட் தி சம் எக்ஸ்டென்ட் அந்த 1 year பண்ணனால. பட் மோஸ்ட்லி அவருக்கு கால் வச்ச எல்லா இடமே வந்துட்டு அவருக்கு சக்சஸ் கிடைச்சிருச்சு. அதுதான் ஆக்சுவலா அவர் கிடைச்ச ரெகக்னேஷனா நான் நினைக்கிறேன். ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் தட். இல்ல லைக் நம்ம இந்த வீடியோவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பண்ணிருக்கணும். லைக் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவர் சொன்னார்ல, லைக் வந்து என்ன யாரு லைக் என்னோட என்ன இந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா WTC ஃபைனல் ஆனதுக்கு இந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. நான் வந்து இவ்வளவு பண்ணிருக்கேன், எனக்கான ரெகக்னேஷன் கிடைக்கலன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அப்பவே நம்ம அந்த வீடியோ போட்டிருக்கோம். லைக் அப்ப நமக்கு சரியா தோணல. லைக் இது நம்மளும் வேற வேற வீடியோல பிஸியா இருந்தோம். லைக் கொஞ்சம் இந்த வீடியோவே கொஞ்சம் டிலேவா தான் போஸ்ட் பண்றோம் நான் சொல்ல வரேன். ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துருவோம். ஆக்சுவலி வந்து PDOG அப்படின்னு நம்ம பேசுறதுக்கு இவ்வளவு இருக்குன்னா அவர்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது நிறைய இருந்திருக்கும். ஸோ அதுல எனக்கு வந்து பிடிச்சிருக்க என்ன இன்ஸ்பயர் பண்ற விஷயங்களா நான் பார்க்கறது ஃபர்ஸ்ட் வந்து ஃபாலோ யுவர் பேஷன். அதுல வந்து உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தான் ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கணும், மணியை விட. அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்பவே இன்ஸ்பைரிங்கா இருக்க விஷயம். இன்னொன்னு என்னன்னா அக்செப்ட் நெகட்டிவிட்டி. உங்களை சுத்தி நிறைய நெகட்டிவிட்டி வரும், எவ்வளவு நெகட்டிவிட்டி வந்தாலும் நீ பண்ற வேலையை நீ ஸ்ட்ரெயிட்டா பண்ணிட்டே போ அப்படிங்கிறது. தேர்ட் வந்து லவ் வாட் யூ டூ. லவ் வாட் யூ டூ அப்படிங்கறத வந்து நம்ம வந்து அப்பதான் என்ஜாய் பண்ண முடியும். என்ஜாய் பண்ணாதான் நம்ம வந்து அதை வந்து அவ்வளவு என்டர்டெய்னிங்கா ஒரு நாளும் ரெஃப்ரெஷ்மெண்டோட அந்த வேலையை பார்க்க முடியும். ஸோ இதெல்லாமே வந்து பேசிக்கலி. அண்ட் இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா இன்னொருத்தவங்க சொல்ற ஒப்பீனியன்ஸையும் நீங்க வந்து முதல்ல லிசன் பண்ணணும். லிசன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஒப்பீனியனை வச்சா அங்க வந்து ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இருக்கும். இப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து எனக்கு அவரை பாக்குறப்போ ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. ஸோ உங்களுக்கு பிரபு PDOG அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள், இன்ஸ்பயர் பண்ற விஷயங்கள் என்னன்னு சொல்லுங்க. இல்ல ப்ரோ, மோர் ஆர் லெஸ் கான்ஃபிடன்ஸ் ப்ரோ. ஒருத்தர் வந்துட்டு லைக் அவர் மேல எவ்வளவு கான்ஃபிடன்ஸ் இருந்தா அந்த ஒரு 1 lakh ஜாபை வந்துட்டு குவிட் பண்ணிட்டு வருவார். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் தான். அண்ட் ஃபாலோ யுவர் பேஷன், டூ வாட் யூ லவ் வாட் யூ டூ. அது ரெண்டுமே தான் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஒரு டெடிகேட்டடான பர்சனால தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ண முடியும். அண்ட் ஆக்சுவலா நெவர் டை. அதுக்கு என்ன சொல்றது, அவர் அனலிஸ்டா இருந்த எல்லா டயத்திலுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹி வாஸ் சோ என்ன சொல்றது, ஒரு வின் பண்ணியே ஆகணும், ஐ வாண்ட் டு வின். அதுக்கு நான் என்னென்னலாம் இது பண்ண முடியுமோ, வியூகம் வகுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் வகுத்து நான் எங்கள் டீமுக்கு வந்துட்டு விக்டரி கொடுப்பேன் அப்படிங்கிறது கான்ஃபிடன்ஸ் தான். சவுத் ஆப்பிரிக்கால போயிட்டு மொழி தெரியாத ஆள் தெரியாத ஒரு இடத்துல போயிட்டு மொழி தெரியும்னு வச்சுக்கோங்களேன், லைக் ஒரு புது செட்டப் குள்ள போயிட்டு அந்த டீமுக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, அந்த டீம் கேப்டனே வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு, நீ வந்துட்டு வா, நீ உட்காரு, என்ன சொல்றது, லைக் டீம் டிஸ்கஷன்ல இரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க இன்ஸ்பயர் பண்ணிருக்கீங்கன்னா ஸோ சம்திங் அவருக்குள்ள ஏதோ இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் தான். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் நான் மோஸ்டா சொன்னா கான்ஃபிடன்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஓகே ரேவந்த். லைக் எனக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, லைக் மெயின் வந்து ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டி தான் ப்ரோ. ஸோ லைக் ஒரு விஷயத்துல இருந்து நம்ம நல்லா பண்ணிட்டு இருக்க விஷயத்தை விட்டு நம்ம இன்னொரு விஷயத்த நம்ம புதுசா ட்ரை பண்ண போறோம் அப்படின்னா அது எதுக்கு நம்ம எடுத்த டிசிஷன் ரெக்ரெட்டே இல்லாம இருக்கணும்னா த்ரூ நம்ம பர்ஃபார்மன்ஸ் மூலியமா அதை பண்ண முடியும். ஸோ அப்போ வேலையை விட்டு வந்திருக்காருன்னா இன்டர்நேஷனல் லெவலில் அப்படி பண்ணாதான் தான் த்ரூ பர்ஃபார்மன்ஸ் தான். நம்ம ஏன்னா அவர்கிட்ட கத்துக்கிட்ட 2 விஷயம். ஒண்ணு வந்து இதுதான், நீ ஒரு வருமானத்தை வர சம்பளத்தை விட்டு நீ ஒரு விஷயம் நீ பண்ண போறியா, அது நீ ரெகுலேட்டே பண்ணாம இருக்கணும்னா ஒன்லி த்ரூ ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் நீ ப்ரூவ் பண்ண முடியும். வேற எதுவுமே பண்ண முடியாது. நீ எடுத்துட்ட அது அந்த இன்னொரு ஜேர்னி என்னைக்கு நீ போறீங்கன்னா ஒன்லி த்ரூ அவர் பர்ஃபார்மன்ஸ் நம்ம எடுத்த டிசிஷன் வந்து தப்பு இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ரெண்டாவது மென்டல் ஸ்டெபிலிட்டி தான். லைக் எவ்வளோ இப்போ நம்ம அவரை பத்தி நான் சொன்ன விஷயத்திலேயே எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலுமே கூட அந்த மென்டல் ஸ்டெபிலிட்டி இருக்குல்ல, லைக் அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். லைக் என்னதான் இருந்தாலும் அந்த மெயின் அந்த மைண்ட் செட் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்றாரு. லைக் ஆன் த ஃபீல்டு போகும்போது எப்படி இருக்கணும், ஒரு டிஃப்ரெண்ட் லீக்ஸ் இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா இப்போ ஹைதராபாத்துக்கு ஏதோ ஒரு இந்தியா ஏதோ ஒரு டோர்னமெண்ட் ஹெட் கோச் வர போட்டிருந்தாங்க, அந்த டீம் வந்து வின் பண்ணாங்க கூட. எவ்வளவோ ஃபேமிலியில எவ்வளவோ டிஃபிகல்டிஸ் இருந்தாலும் அதையும் பார்க்கணும். பிளஸ் வந்து நம்ம ப்ரொஃபஷனும் முக்கியம். அரௌண்ட் தி வேர்ல்ட் ஹி நீட்ஸ் டு டிராவல் அப்படிங்கும் போது
லைக் அந்த மென்டல் ஸ்டெபிலிட்டி தான் நான் வந்து அவரோட மென்டல் ஸ்டெபிலிட்டி எங்கேயோ இருக்கு. ஸோ அவர்கிட்ட இருந்து நான் அதை நிறைய யங்ஸ்டர்ஸ் கத்துக்க வேண்டியது இந்த மென்டல் ஸ்டெபிலிட்டி தான் நான் சொல்லிக்கிறேன் ப்ரோ. ஓகே, ஃபைனல் தாட்ஸ் பேசிட்டு முடிச்சிடலாம். பிரபு, லாஸ்டா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இந்த வீடியோ பத்தி? அண்ட் பீடாக் சாருக்கு ஏதாவது விஷ் பண்ணாலும் விஷ் பண்ணுங்க. தட் நோட் நம்ம ஆக்சுவலா பீடாக் சாருக்கு விஷ் பண்ற அளவுக்கு நமக்கு பெரிய ஒரு இது இல்ல. சோ ஹோப்ஃபுல்லி அவர் இன்னொரு ஒரு எங்கேயாவது ஒரு டைம் கிடைச்சா ஒரு 10 நிமிஷம் நம்ம கூட வந்துட்டு ஒரு வீடியோ ஒரு பாட்காஸ்டோ மாதிரி பண்ணிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி அது நடந்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் ஆஸ் அ ஃபேன். அண்ட் அதான் நம்ம எல்லாம் சொல்லிட்டோம். என்ன பொறுத்த வரைக்கும் அவருக்கு லாஸ்டா ஒரு ரெகக்னேஷன் வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு இந்தியனுக்கு அவர் கிடைக்கணும்னா கண்டிப்பா ஏதோ ஒரு கோச்சிங் செட்டப்ல வந்துட்டு அவரை வந்துட்டு இந்தியா வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவருக்கும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் ஆஸ் அ இந்தியனா. ஏன்னா அவர் ஆசைப்பட்டது என்னவோ இந்தியாவுக்கு பண்ணணும் தான். பட் இந்தியாவில வந்துட்டு அவருக்கான ரெகக்னேஷன் கிடைச்சதே இல்லை. ஏதோ ஒரு ஐபிஎல் டீமோ இல்ல அட்லீஸ்ட் ஏதோ ஒரு செட்டப்ல வந்துட்டு இந்தியன் டீம்ல இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு என்சிஏலையோ, அவர் ஆக்சுவலா என்சிஏல இருந்திருக்காரு. பட் என்ன சொல்றது, ஒரு இந்தியன் டீமுக்கு ஒரு அண்டர் 19 டீம் கோல்ல வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஏதோ சம்திங் ஒரு சப்போர்ட் ஸ்டாஃபா அவர் இருந்தாருன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். ஸோ விஷிங் ஹிம் ஆல் குட் வெல்த். அந்த இவர் சொல்ற மாதிரி தான், விஷிங் ஹிம் ஆல் குட் ஹெல்த், வெல்த், ப்ராஸ்பெரிட்டி அண்ட் லாங்கிவிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் என்னோட ஃபைனல் தாட்ஸை முடிச்சுக்கிறேன். ரேவந்த், ஃபைனல் தாட்ஸ். லைக் ஃபைனல் தாட்ஸ் வந்து என்ன சொல்றது, லைக் வந்து கண்டிப்பா சார் நீங்க இந்த வீடியோ பார்க்கணும். ஸோ பார்த்துட்டு எங்க கூட ஒரு வீடியோ பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன் பாய் மூமெண்டா இருக்கும் எங்க எல்லாத்துக்குமே. ஸோ ஐ திங்க் நிறைய வகையில என்ன நீங்க இன்ஸ்பயர் பண்ணிருக்கீங்க. மெயினா வந்து நான் சொன்ன மாதிரி தான், லைக் மறுபடியும் சொல்றேன், உங்க மென்டல் ஸ்டெபிலிட்டி வந்து அது வந்து நான் நிறைய பேருக்கு கத்துக்கணும். லைக் இப்பெல்லாம் வந்து ஏதாச்சும் ஒரு சின்னதா ஒரு சக்சஸ் வந்தாலும் அப்படியே ரொம்ப குதிச்சிடுறாங்க. ஒன்றும் இல்லை, வண்டி ஷோரூம்ல இருந்து வண்டி எடுக்கிறதே வந்து நம்ம ஜெயிச்சுட்டு மாறாங்க ஸ்டேட்டஸ் போடுறாங்க. அப்படி இருக்கும் போது இல்ல, லைக் நீங்க எவ்வளவோ பார்த்துட்டு லைக் எவ்வளவோ பண்ணாலுமே கூட வந்து அந்த ஒரு எவ்வளோ நீங்க வந்து டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ல லைக் எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நீ எல்லாமே பார்த்துட்டு நீ இப்படி லைக் ஒரு ரொம்ப நான் என்னப்பா லைக் நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்ற மாதிரி லைக் சும்மா கேஷுவலா ஒரு வீடியோ பண்றாருல, அந்த ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டி தான் வந்து எல்லாருமே நான் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வளர்த்துக்கணும். ஸோ லைக் வந்து உங்களை மீட் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் சார். அதான் நான் சார் பீடாக் சார் சொல்லிக்கிறேன். ஓகே, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ பீடாக் சாருக்கு வந்து நம்ம சொல்றதை விட எனக்கு வந்து நம்ம வியூவர்ஸ் அண்ட் சப்போஸ் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா அவர் வந்து கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ரெகக்னிஷன் அண்ட் விஷஸ்க்கு ரொம்பவே வந்து ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு. முடிஞ்சா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களோட பவர் எந்த அளவுக்கு இருக்கோ, எந்த அளவுக்கு உங்களால ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ வீடியோ ஸ்ப்ரெட் பண்ணீங்க. இந்த 35 மினிட்ஸ் வீடியோல அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அவர் பார்த்தாருன்னா அவர் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாரு. நம்மள வந்து இந்த மாதிரி ரெஸ்பெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது அவருக்கு ரொம்பவே ஊக்குவிக்கும் இன்னும் அப்படின்னு நம்புறேன். சோ நீங்க இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோவை ஸ்ப்ரெட் பண்ணீங்கன்னா அவர் பாப்பாரு. அவரு எங்களை வந்து வீடியோல வந்து எங்க கூட பேசணுன்றதை விட அட்லீஸ்ட் நாங்க இந்த மாதிரி பேசியிருக்கோங்கிறது அவருக்கு தெரிஞ்சாலே எனக்கு ரொம்ப பெரிய ஹாப்பியா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். சோ அண்ட் அவரோட சேனலுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மூலியமா அவரோட சேனல் ஏதாவது ரெகக்னேஷன் வருமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. யாரோ பார்க்காதவங்க பாக்குறீங்க அப்படின்னா பீடாக் ஸ்பீக்ஸ் அப்படிங்கறத அவரோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காரு, ரெகுலரா பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா ஆதரவு தெரிவிங்க. இந்த மாதிரி என்டர்டைனிங்கா வந்து கிரிக்கெட் பேசுற மக்கள் வந்து நான் பார்த்தது கிடையாது. மேபி வேற்று மொழியில இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. தமிழ் கிரிக்கெட்டிங் கம்யூனிட்டில ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரிக்கெட் அனலிஸ்ட், கமர்ஷியல் அண்ட் என்டர்டைனிங் பர்சனாலிட்டி வந்து பீடாக் தான். ஸோ பீடாக் ஸ்பீக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவர் எந்த மீடியம்ல வந்து உங்களை பேசினாலும் அவரை சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கறத ஆதரவு தெரியும். அண்ட் அவரோட ஃபேமிலி அண்ட் ஒய்ஃப் அண்ட் கிட்ஸ் எல்லாருமே வந்து நல்ல ஹெல்த் அண்ட் வெல்த்தோட இருக்கணும் அப்படிங்கிற பிரேயர்ஸ் வந்து கண்டிப்பா எங்க சைட்ல இருந்து எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அவர் இந்த வீடியோவை பார்க்க வச்சீங்கன்னா ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும் எனக்கு. யாராவது சப்போஸ் ஒரு நல்ல எடிட்டர் இருக்கீங்கன்னா இந்த ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பு அப்படின்னு ஒரு எடிட்டை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிகிறேன். பாய், இட்ஸ் விக்கி சைனிங் ஆஃப் வித் பிரபு அண்ட் ரேவந்த்.